ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெடிஷ்னல் அடுப்பங்கரை. இன்றைக்கி டே ரொம்பவே க்ளவுடியாக இருந்தது, மழை வர மாதிரியே இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு பச்சை பயிரை வச்சு ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான, அதே சமயம் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே சமயம் ஒரு 20 மினிட்ஸில் இதோட ஒர்க்கும் முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. இதோட டேஸ்ட் ரொம்ப உங்களுடைய குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சைடிஷ்க்கு வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே எக்கும் பாயில் பண்ணியாச்சு. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வெண்டைக்காயை ஃபஸ்ட் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது உப்பு மஞ்சள் தூள் மட்டும் போட்டுட்டு இரும்பு சட்டியில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹெல்த்தி அண்ட் ஃப்ளேவராகவும் இருக்கும். பச்சை பயிரை நேற்று காலையிலே நான் ஊற வச்சுருந்தேன். நைட்டு ஃபுல்லாக தண்ணியை வடித்ததுக்கு பிறகு இப்போ நல்லா கட்டியாச்சு. இப்போ குக்கரில் நெய் 1 ஸ்பூன், ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பட்டை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இது பொரிஞ்சதுக்கு பிறகு இஞ்சி பூண்டை கொஞ்சமாக க்ரஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பூண்டு 1 ஸ்பூன், இஞ்சி 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதங்கினது பிறகு 2 தக்காளி, பச்சை மிளகாய். காரம் கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் தான் செய்கிறேன். நீங்கள் சாதாரண சமைக்கிற அரிசியிலேயே கூட சேர்க்கலாம். இதை ஊற வச்சாச்சு. இப்போது தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனேயே பயரை சேர்த்துடலாம். பயர் சேர்த்துட்டு புதினா மல்லியும் சேர்த்து 2 வதங்கினது பிறகு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஏஆர்எம் ஹெல்த் மிக்ஸ் நான் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் கரம் மசாலா இருந்தாலும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு தண்ணியும் அளவுக்கு தேங்காய் பழம் சேர்த்துக்கிட்டேன். கெட்டியான தயிர், புளிச்ச தயிர் இருந்தது அப்படின்னா 1 ஸ்பூன் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு கொஞ்சம் கொதித்த உடனேயே மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் விட்டு மட்டும் எடுங்க. நல்லா அதிலேயே வந்துடும். ரொம்ப நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா குழஞ்சி போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு 1 பாட் ரைஸ் ரொம்பவே சிம்பிளாக குறுகிய டைமில் ரெடி பண்ணியாச்சு. காலையில் இந்த ரைஸ் ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். சீக்கிரமாக செய்யக்கூடியது அப்படின்றனால கொஞ்சம் பரபரப்பு இல்லாமல் இருக்கும். வெங்காயம் மட்டும் கட் பண்ணிட்டோம், முதல் நாளே கொஞ்சம் பயரை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா போதும். நம்மளோட ஒர்க் ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். என்னோட கிட்ஸ் எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம் பண்ணுற கிட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு இதே சூடாக காலையில் கொஞ்சம் தருவேன். எக்கு எடுத்துகிட்டு போவாங்க. சில பேர் எடுத்துகிட்டும் போக மாட்டாங்க. ஸோ எக்கு சாப்பிட்றவங்களுக்கு எக்கு கொடுத்துட்டு தேங்காய் பால் மட்டும் கொடுத்துருவேன். அப்புறம் ஒருத்தருக்கு 1 வாய் 2 வாய் சாப்பிட்டா கூட போதும் அப்படின்னு கொஞ்சம் நட்ஸ் மட்டும் கொடுத்து அனுப்புவேன். அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ காலையில் தண்ணி ஜீரக தண்ணி கொடுப்பேன். ஸோ அதனால் வாட்டர் பாட்டிலில் பிளாஸ்டிக்கில் கொடுக்காம சில்வரில் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றனால. காலையில் ரொம்ப ஹரிபரியாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.